அதனுடைய சார்பிலே எங்களுடைய அமைப்புச் செயலாளர் ஆர்.எஸ். பாதி அவர்களும் செய்தி தொடர்பு செயலாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்களும் அந்த மாநாட்டிலே பங்கேற்கிறார்கள். எனவே இதில் எங்களுடைய நிலைப்பாடு என்பது மது ஒழிப்பு என்பது இந்தியா முழுவதும் வேண்டும். தமிழகத்திலே நாங்கள் இந்தியா முழுவதும் கொண்டு வருகிற பொழுது தமிழகம் அதை கொண்டு வருவதில் எந்த விதமான தயக்கமுமே கிடையாது, எங்களுக்கு எந்த விதமான மறுப்பும் கிடையாது. ஆனால் ஒன்று, இந்தியாவில் மற்ற மாநிலங்களாக தமிழ்நாட்டிலே மட்டும் நாம் மது ஒழிப்பை கொண்டு வந்து விட முடியாது. ஏன்னா பக்கத்தில் பாண்டிச்சேரி இருக்கிறது, அதே போல் கர்நாடகா இருக்கிறது, தெலுங்கானா இருக்கிறது, ஆந்திரா இருக்கிறது, கேரளா இருக்கிறது. அங்கே எல்லாம் மதுவை வைத்து கொண்டு தமிழ்நாட்டிலே மட்டும் நாம் மதுவை ஒழித்து விட்டோம் என்று சொன்னால் அது நடக்கக்கூடாது, நடக்க முடியாத ஒரு செயல். ஏன்னா இங்கே இருக்கவங்க அங்கே போய் குடிச்சிட்டு வர போகிறாங்க, இல்லாவிட்டால் கள்ளச்சாராயம் போன்றவையெல்லாம் பெருகிவிடும். ஒட்டுமொத்த இன்றைக்கு இந்தியா பூராவும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தானே ஆட்சி செய்கிறார்கள். அவருடைய கொள்கையால் தானே காந்தி பிறந்த மண்ணிலே இருந்து வந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். நீங்கள் மது ஒழிப்பு இந்தியா முழுவதும் கொண்டு வர வேண்டும். அதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுடைய தலைவர் தளபதி நிச்சயமாக முழு ஆதரவையும் தருவார். தமிழக அமைச்சரவை மாற்றம் தமிழக எதிர்பார்க்கப்பட்ட மாற்றம் தான் என்பது ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது என்று சொல்லியிருக்கின்றார். அதனால் மாற்றங்கள் எப்போதுமே அரசியலில் இருக்கக்கூடிய ஒன்று தான். அடிக்கடி நடத்தவில்லை. நாங்கள் இது 5 ஆண்டுகளில் 5வது முறை. என்ன மாதம் மாற்றலை. அப்போ அவங்க அந்த அம்மா இருக்கிற போது எப்படின்னா என்றைக்கு எந்த அமைச்சர் இருப்பார், எந்த அமைச்சர் இருக்க மாட்டார் என்பதெல்லாம் அவர் காலையிலிருந்து பத்திரிகையில் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லது தொலைக்காட்சிகளை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இப்பொழுது அப்படிப்பட்ட பயப்படக்கூடிய சூழ்நிலை எதுவுமே கிடையாது. அமைச்சர்கள் சுதந்திரமாக இருக்கலாம், சுதந்திரமாக செயல்படலாம், சுதந்திரமாக தைரியமாக நாம் அமைச்சர்கள் சென்று வரக்கூடிய சூழ்நிலையைத்தான் எங்களுடைய முதலமைச்சர் உருவாக்கியிருக்கிறார். துணை முதல்வர் இருக்கிறவர் என்னென்ன பண்ணுவாங்கன்னு இருக்கு. துணை முதல்வர் இன்றைக்கு முதல்வருக்கு துணையாகவும், அதே நேரத்திலே தமிழக அரசினுடைய திட்டங்கள் எல்லாம் கடைக்கோடி மனிதனுக்கும் சென்றடைந்திருக்கிறதா என்பதை சரிபார்க்கக்கூடிய ஒரு சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஒரு துணை முதலமைச்சராக எங்களுடைய துணை முதலமைச்சர் இருப்பார். அவருடைய பணிகள் நிச்சயமாக பாராட்டத்தகுந்ததாக இருக்குமே தவிர, அதான் என்ன சொல்லியிருக்காரு, நான் என் வாரிசு அடிப்படையிலே துணை முதல்வராக வரவில்லை, என்னுடைய பணியின் காரணமாக வந்திருக்கிறேன், பொறுத்திருந்து பாருங்கள், நான் எப்படியெல்லாம் சிறப்பாக செயலாற்றுகிறேன் என்று அன்றைக்கு அவ்வளவு பேருமே எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். அனைவரும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு துணை முதல்வராக என்னுடைய பணிகள் இருக்கும் என்று மாண்புமிகு துணை முதலமைச்சர் சொல்லியிருப்பது ஒன்றே எடுத்துக்காட்டு. இரவு பகல் பாராமல் இன்றைக்கு சுழன்று கொண்டிருக்கிற தமிழக அரசினுடைய அதிகாரிகளையும் சரி, அரசு இயந்திரத்தையும் சரி, சென்னையில் இருந்து எங்களுடைய தலைவர் முடுக்கிவிட்டு கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றவராக இவர் இருக்கின்றார். அவர் மூலவர், இவர் உற்சவர். யூடியூபர் சவுக் சங்கர் ஒரு வெளியில் வந்திருக்கார், அதை பற்றி ஒன்றும் இது கிடையாது. நீதிமன்ற உத்தரவுப்படி வந்திருக்கிறார், அதை பற்றி எந்த இதுவும் கிடையாது. நாங்கள் அவரை எதுவுமே திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கோ தமிழக அரசுக்கோ அது சம்பந்தமாக கிடையாது. உச்சநீதிமன்றத்துடைய இதுவுடைய அடிப்படை அவர் நிபந்தனையில் வந்திருக்கின்றார். நாங்கள் அவங்க மேலே எந்த இதுவும் இது பண்ணோம். சவுக்கு சங்கர் திமுக அரசு மீது தொடர்ந்து விமர்சனங்கள் வச்சதுனால தான் நான் உள்ள போனேன் அப்படிங்கிற விமர்சனத்தை சொல்லியிருக்காரு. எல்லாரை பற்றியும் தான் விமர்சனம் பண்ணியிருக்காரு. திமுக விமர்சனங்கள் அங்கே எதுவுமே வரவில்லை. திமுக மீது சொன்ன விமர்சனங்களுக்காக அவர் மீது எந்த விதமான இதுவும் சொல்லப்படவில்லை. எனவே திமுக மீது வைத்த விமர்சனங்களால் நான் உள்ளே சென்றேன் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்காது.